வாட் இஸ் ஒர்த் மோர் தென் மணி? இந்த உலகத்தில் பணம் ரொம்ப முக்கியம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னா அது முக்கியம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் எது? அந்த விஷயம் இருந்ததுன்னா பணமும் கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். அது என்ன விஷயம் அப்படின்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நீங்க வாழ்க்கையில பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, நிறைய குருஸ் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே நிறைய விஷயத்த உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அது என்ன விஷயம்னு பார்ப்போம். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். திருவள்ளுவர் இந்த குறள்ல என்ன குறிப்பா சொல்றாரு அப்படின்னா, பொருளாதார வளம், அதாவது பணம் அப்படின்றது ஏற்றம் இறக்கம் உள்ளது. திடீர்னு இருக்கும், திடீர்னு இல்லாம போகும். ஆனா எப்பவுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்களுடைய பொருளாதார வளத்தை விட மிக முக்கியமான வளம். அது என்ன வளம் அப்படின் போது உள்ளம் உடைமை உடைமை அப்படின்றாரு. இந்த இடத்துல உள்ளம் அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின் போது உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய மன உறுதி, இது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த திருக்குறளை ஜி.யு. போப் ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்றாரு. The wealth of mind man owns is a real worth imparts. Material worth man owns endures not, utterly departs. அதாவது ஒரு மனுஷனுடைய ரியல் வெல்த், உண்மையான செல்வம் அப்படின்றது அவனுடைய ஊக்கமுடைய உள்ளம் தான். ஸோ மற்றது எல்லாமே அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பார்க்குற மிக சக்சஸ்ஃபுல்லான நல்ல செல்வந்தர்கள் பல பேருக்கு அவங்களுடைய செல்வம் மட்டும் அவங்களுடைய அசட் கிடையாது. அவங்களுடைய உள்ளம், உறுதியான உள்ளம், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ற மனம், அதுக்கான திடம், இதுதான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றாரு. உங்களுக்கு மிக முக்கியமான தேவை உறுதியான உள்ளம், முயற்சி, விடாமுயற்சி, இதுதான் முக்கியம். இதுதான் பணத்தை விட ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வாழ்க்கையில பணத்தை சேர்க்கறதுக்காக ஓடுறீங்களா அல்லது உறுதியான உள்ளத்தை நீங்க பெறுவதற்காக ஓடுறீங்களான்றது முக்கியம். உறுதியான உள்ளம் உள்ளவர்கள் எப்பவுமே ஜெயிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. உங்களை சுத்தி இருக்கிற பல பேரை பாருங்க, அவங்க கடந்து வந்த பாதைகளை பாருங்க, அவங்களுடைய வெற்றிகளை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுடைய தோல்விகளை எப்படி அவங்க மேற்கொண்டு அதை வெற்றி கொண்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எதை சேஸ் பண்றீங்க? பணத்தை சேஸ் பண்றீங்களா, டிட்டர்மினேஷனை சேஸ் பண்றீங்களா? நீங்க டிட்டர்மினேஷனை சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும், எல்லா நலங்களும் கிடைக்கும். அடுத்த வீடியோல இன்னொரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு தேவைக்கு திருவள்ளுவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.